சொன்னால் எவ்வாறு புரட்சி பாவலர் கனக சுப்புரத்தினம் அவர்களை மட்டுமே குறிக்குமோ அதுபோல பாவலர் ஏறு என்று சொன்னால் அது தென்மொழி ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்களை மட்டுமே குறித்திருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம் என்பதால் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்கிற சிற்றூரில் பிறந்து வளர்ந்து புகழ்பெற்ற தலைமை காவலராக பணியாற்றிய ஐயா துரைசாமி அவர்களுக்கும் அம்மா குஞ்சம்மாள் அவர்களுக்கும் 10/3/1933 அன்று தலைமகனாக தோன்றியவரே நம் ஐயா பாவலரேறு அவர். அவருக்கு மாணிக்கம் என்று பெயர் சூட்டி பெற்றோர்கள் மகிழ்ந்தது. துறை மாணிக்கத்தின் உடன் பிறந்தார்களாக அக்கா ஒருவரும் தம்பி ஒருவரும் 3 தங்கைகளுமாக இருந்தனர். இயற்கையின் மீது பெருமளவில் நாட்டமும் தமிழ் இலக்கியங்களின் மீது பெருத்த ஈடுபாடும் கொண்டிருந்ததால் இளமையிலேயே பாடல் புனைவதிலும் ஓவியம் வரைவதிலும் திறன் வாய்க்க பெற்றவராய் திகழ்ந்தார். பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களிலும் மார்க்சிய பொதுவுடைமை கொள்கையிலும் இளம் அகவையிலேயே அதிக நாட்டம் கொண்டிருந்த நிலையில் தமிழ் குமுகத்தின் மீதும் தமிழ்நாட்டின் மீதுமான அக்கறை அதிகமாக பாவலரேறுவிற்கு உட்கொண்டது. தம் 13ஆம் அகவையிலேயே கொய்யாக்கனி என்கிற பாவியத்தை எழுதியிருந்தார். 1956 அந்த கொய்யாக்கனி நூலுக்கு மதிப்புரை தந்து தாமே தம்முடைய அச்சகத்தில் அச்சிட்டுக் கொடுத்திருந்தார் புரட்சி பாவலர் பாவேந்தர். பாவலரேறு ஐயா வேண்டிக் கொள்ளாமலேயே கொய்யாக்கனி இதழுக்கு பாவேந்தர் கொடுத்த மதிப்புரை பாவலரேறு படம் எடுத்து காட்டுவதாய் அமைந்தது. கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லாத நெஞ்சினால் முக்கணிகள் எப்படி அப்படி போன்ற முத்தமிழின் மேலன்பர் உள்ளம் எப்படி அப்படி இல்லா பெரும் கொள்கையுடையார் குறைக்கடல் எப்படி அப்படி குணநிறை துறை மாணிக்கனார் என்று பாவலரேறு பாவேந்தர் அடையாளப்படுத்துவார். கழக கால புலவர் பெருமக்களும் செம்மாந்த நன்னடையினரால் விளங்கிய கால புலவர் பெருஞ்சித்திரனார் அவர்களின் பெயரையே தன் புனை பெயராக வைத்துக் கொண்டு 1959 தென்மொழி என்கிற தனித்தமிழ் இலக்கிய இதழை நடத்தத் தொடங்கினார் பாவலரேறு. நல்ல வருவாய் ஏந்துடைய பணியாக அடவித்துறை எனும் நாட்டு அலுவல் பணி தகடூர் அருகே அஞ்சட்டியில் கிடைத்தபோது சில மாதங்கள் மட்டுமே அங்கு பணியில் இருந்தவர் 1954 புதுச்சேரி அஞ்சல் துறையில் பணி கிடைத்திடவே பாவேந்தரோடு பழக வேண்டும் எனும் நோக்கத்தில் குடும்பத்தோடு புதுச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். நமக்கு வாழ்க்கை துணையாக கமலம் என்கிற தாமரையாரை 1951ஆம் ஆண்டு பாவலரேறு ஐயா தாமே விரும்பி திருமணம் செய்து கொண்டார். தன் பெற்றோரின் ஒப்புதலின்றி திருமணம் செய்திருந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்த தாமரையார் அவர்களின் எளிய வருவாயை அவர்களின் தொடக்க ஆண்டுகளில் அடிப்படை செலவுக்குரியதாக இருந்தது. 54 புதுச்சேரி வரும்பொழுது ஐயா அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. 1959 வரை புதுச்சேரியில் பாவேந்தருடனான வாழ்க்கை தமிழ் வாழ்க்கையாகவே அமைந்தது. அஞ்சல் பணி முடித்த அடுத்த மணித்துளிகளில் பாவேந்தரின் இல்லம் நோக்கி பறந்தது அவரின் தமிழ் உள்ளம். இந்த வேலையெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதப்பா என்று பாவேந்தர் பாவலரேறு அவர்களிடம் இடையே சொன்னது. 1959 தனது 26ஆம் அகவையில் தென்மொழி என்னும் தூய தமிழ் இதழை தொடங்கி பொது தொண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் பாவலரேறு. சேலத்தில் பாவலரேறுக்கு ஆசிரியராக வாய்ப்பு பெற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர் தமிழ் மறவர் பொன்னம்பலனார், மொழிஞாயிறு தேவனை பாவாண்டவர். புதுச்சேரியில் பாவேந்தரின் மூத்த மகனார் மன்னன் திருமணத்தில் பாவலரேறு உடனிருக்க பொன்னம்பலனாரும் பாவேந்தரும் உரையாடிய நிகழ்ச்சி சுவையானது. இவர் பள்ளிக்கூடத்தில் எனக்கு மாணவர் என்றார் தமிழ் மறவர் பொன்னம்பலனார். அது பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் இவர் என் மாணவர் என்றார் பாவாளர். அதெல்லாம் இப்போது அவர் என் மாணவர் என்று பாவேந்தர் கூறியது அனைவரையும் பெருமையோடு சிரிக்க வைத்தது. 1959 அஞ்சல் பணி காரணமாக கடலூருக்கு இடம் மாறுதல் வரவே கடலூருக்கு குடிபெயர வேண்டியிருந்தது. கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர் நின்றே என்று தம் 26ஆம் அகவையிலேயே தாம் கொண்ட கொள்கை இலக்கை தெளிவுபட எடுத்து உரைத்திருக்கிறார். அப்பாடலே தென்மொழியின் முகப்பு பாடலாக இன்று வரை வெளிவருகிறது. தொடக்கத்தில் மாதம் 2 இதழாக வெளிவந்த தென்மொழி 1960 பொருளியல் நெருக்கடியாக இடைகின்றது. மீண்டும் 1963 தென்மொழி தொடங்குகின்ற பொழுது பிரிவினை தடை சட்டம் என்கிற அரட்டல் சட்டத்தை அரசு கொண்டு வந்து நிரட்டிய போது கூட அதற்கு அடிபணியாது கடும் புயலை மீன்வடை கொண்டு மறித்துவிட முடியாது என்று அறைப்புகள் விடுத்தார் பாவலரேறு. தமிழகம் பிரிதலே தக்கது என்று, பிரிவினை நோக்கி தள்ளப்படுகிறோம் என்று, பிரிவினை தவிர வேறு வழி இல்லை என்று, வேறு யாரும் இல்லை நாங்கள்தான் என்று, நேரம் வந்துவிட்டது படைமுகத்துக்கு வாருங்கள் என்றும் எண்ணற்ற தலைப்புகளில் தமிழ்நாட்டின் விடுதலை தேவையை உணர்த்தி கட்டுரைகள் எழுதி தமிழ் இளைஞர்களை வெளிப்படையாக ஒருங்கிணைத்தார் பாவலரேறு. செழிக்கின்ற
தமிழ் பயிரில் இந்தியனும் செந்தீயை மூட்டிவிட்டே அழிக்கின்றார் தமிழினத்தை. ஆரென்று கேட்பதற்கோர் ஆளிங்கில்லை, மொழிக்கின்று வந்த நிலை தவிர்க்கிலமேல் தமிழ்நாட்டை அடிமை சூடும். ஒழிக்கின்ற சூளுடனே கொள்களிறு போல எழுந்து முனைகின்றே என்று தமிழ் இளைஞர்களை 65ஆம் ஆண்டில் இந்திய எதிர்ப்பு போருக்கு அழைத்தார் பாவலரே. எத்தனை நாள், எத்தனை ஆண்டு, எத்தனை போர், எத்தனை பேர், எத்தனை தோல் இந்திக்கெழுவது, எத்தனை பேச்சு, எத்தனை தாள், எத்தனை பாடு, எத்தனை பாட்டு, எத்தனை தான் எழுதி குவிப்பது, எத்தனை நாள் நாம் பொறுப்பது, எத்தனை பேர் நாம் இறப்பது, எத்தனை நாள் இந்தி எதிர்ப்பது, ஒத்தினையும் எண்ணமில்லை, ஒன்றிரண்டு பார்த்துவிட ஊர்ப்படைக்கு நாளொன்று உரைப்போம் என்று ஊர்ப்படைக்கு நாளொன்று உரைக்கும் வகையில் தமிழ் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு உரமிட்டு அழைத்தார். பாடல்கள் எழுதுவதோடு அவர் பணி நின்றுள்ளது. 65ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தென்மொழியின் அரைக்கோவிலுக்கு அஞ்சு தென்மொழியின் ஆசிரியர் பாவலர் ஐயாவை சிறையில் அடைத்தது அன்றைய பேராய கட்சியின் ஆட்சி. சிறையில் இருந்து மீண்டு வந்து முழு நேரமாய் இயங்க தொடங்கினார் பாவலர். சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும் என்று தன் 13 ஆண்டு கால அஞ்சல் துறை பணியை இழந்தார் பாவலர். வேறு வருவாயில்லை. வறுமை வாட்டி வதைத்ததோடு மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லிப்பு காட்ட மாட்டேன், தன் மானமின்றி கையதற்கு நீட்ட மாட்டேன், நம்மை நிறைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடும் தொண்டினுக்கும் நீட்டியதொரு காசனினும் பூச மாட்டேன், என்னை நிற்க வைத்து போ எனினும் ஏச மாட்டேன். என் மொழியை, என் இனத்தை, என் நிலத்தை மாற்றானிடம் இட்டுவிட்டு சோம்பிவிட உள்ளமிசையேன், அவன் எடுத்தெறியும் காசுக்கு இரு கைகள் பிசையேன் என்று தன்மான தமிழினமான உணர்வை அதற்கான வாழ்வியல் நடைமுறையை விளக்கப்படுத்தினார். தமிழில் திராவிடத்திற்கு தாயும் ஆரியத்திற்கு மூலமும் என்றும் தமிழன் பிறந்தகம் குமரிக்கண்டவே என்றும் தம் வாழ்நாள் கொள்கை முயற்சியாக அரும்பாடுபட்டு ஆய்வு மொழிகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்தவர் மொழிஞாயிறு பாவாணர். அவரின் பேரறிவை தாங்கி வளர்த்தது தென்மொழியில் ஆரிய சமஸ்கிருதத்தின் தொடர்பின்றி தனித்து இயங்க வல்லது தமிழ் மொழியே என்ற அவரின் கருத்து ஆரிய சார்புடைய தமிழறிஞர்கள் பலராலும் ஒப்புக்கொள்ள இயலாத நிலையில் பாவாணர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். பாவாணரின் அறிவை தாங்கி நிறுத்தி அதன் வழி தனித்தமிழ் இயக்க செயற்பாடுகளை வெகு மக்கள் இயக்க செயல்பாடுகளாக மாற்றிய பெருமை பாவலர் ஐயா அவர்களையும் அவரின் தென்மொழியிலே சார். தென்மொழியே இக்காலத்திற்கு தமிழுக்கு ஒரு அளவுகோல் என்று வரையறுத்து அறிவிப்பு செய்தார். பாவாணரின் கொள்கையை பறைசாற்றிட தோற்றி வைக்க பெற்ற உலகத் தமிழ் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து பெருமளவில் உழைத்தார் பாவலர். தமிழ் மொழி விடுதலைக்கு மட்டுமின்றி தமிழின விடுதலைக்கு, தமிழ்நாட்டு விடுதலைக்கு முன்னின்று முழங்கினார். 1972, 73, 75 ஆகிய ஆண்டுகளில் திருச்சியில், மதுரையில், சென்னையில் என்று 3 இடங்களில் தமிழக விடுதலை மாநாட்டை முன்னின்று நடத்தி சிறைப்பட்டார் பாவலர். தமிழக வரலாற்றிலேயே தமிழக விடுதலை மாநாட்டை நேரடியாக அறிவிப்பு செய்து நடத்தப்பட்ட மாநாடு. அதற்கு முன்பாக 1967 தமிழக விடுதலைக்கு படை ஒன்றை கட்ட வேண்டும் என அறிவிப்பு செய்து கமுக்கமாக 60 பேருக்கு மேற்பட்டவர்களை ஒருங்கிணைக்க உறுதி கையொப்பம் பெற்று களம் அமைக்க முயன்றார் பாவலர். எண்ணற்ற பலரும் அரசியல் காரணங்களுக்காக விசாவில் அடைக்கப்பட்ட சூழலில் தமிழக விடுதலைக்கு போராடியவர் என்கிற காரணத்திற்காக விசா கொடுச்சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர் பாவலர் என ஒருவர். கழக பாவலர்கள் இணையாக ஆற்றல் பொதிந்த பாடல்கள் எழுதும் பிறகு செழுமையாக வளர்த்துக் கொண்டார் பாவலரே. கனிச்சாறு என்கிற அவரின் தனிப்பாடல் திரட்டி ஆயிரக்கணக்கான பாடல்கள், நூலாசிரியர் என்னும் அரிய நூல், புறநானூறு, அகநானூறு போன்ற தன்மையில் படைக்கப்பெற்றது. பொய்யாக்கடி, ஐயை, பாவிய கொத்து, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, கழுதை எழுத கதை போன்றவற்றை பல்வகை பாவகையில் பாவியங்களாக படைத்தளித்தார். அருவருவ திருக்கூத்து, உலகியல் 100, வாழ்வியல் 30, கற்பனை 100 போன்றவை மெய்யியல் சார்ந்த அரிய இலக்கிய படைப்புகள். இவையன்றி மொழி, இன உணர்வு, நாட்டுரிமை, குமுகவியல், அரசியல், மெய்யியல் என பல்துறைகளில் 1000க்கும் மேற்பட்ட அரிய கட்டுரைகளை எழுதி குவித்துள்ளார். சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எழுதிய 100கணக்கான பாடல்களும் கட்டுரைகளும் இளைய தலைமுறையினரை ஈடேற்ற அவர் ஏறத்தாழ் 30 ஆண்டுகள் நடத்திய தமிழ்ச்சிட்டு இதழில் வெளிவந்த தமிழ்நாட்டை உரிமை பெற்ற புதிய தேசமாக படைக்கும் நோக்கில் அவரின் அரசியல், குமுகவியல், இன உரிமை, நாட்டுரிமை கட்டுரைகள் அனைத்தும் ஏற்கனவே தென்மொழியில் இடம்பெற்றதோடு 1982ஆம் ஆண்டு தொடங்கி 1995ஆம் ஆண்டு வரை பெரும் இன்னங்களுக்கு இடையே நடத்திய தமிழீழம் இதழில் வெளிவந்தது. நாட்டுரிமை போராட்ட களத்தில் தான் மட்டுமின்றி தன் குடும்பத்தையே ஈடுபடுத்தினார் பாவலர். தமிழ்நாட்டின் அறிஞர்கள் எவருமே, இயக்கத் தலைவர்கள் எவருமே செய்ய இயலாத செயற்பாடு தம் துணைவியார் தாமரையம்மை மற்றும் பொற்கொடி, பூங்குன்றன், தேன்மொழி, செந்தாழை, பொழிலன், இடைநுதல் என 6 பிள்ளைகள் மட்டுமன்றி அவர்களின் இளையர்களையும் கொள்கையில் ஈடுபடுத்தினார் ஐயா. திருக்குறள் மணி புலவர் இறைக்குர்வனார், சொல்லாய்வறிஞர் பா. அருளியார், முனைவர் ஆர். இறைவன்,
முனைவர் கி. குணத்தொகையன் ஆகியோர் தமிழ் ஆளுமைக்குரிய ஐயாவின் மருதர்களும் பூங்கையல், அரசி ஆகிய இரு மருமகள்களும் ஆவர். தென்மொழி அன்பர்கள் உட்பட தமிழ் அன்பர்கள் பன்னூற்று கணக்கினருக்கும் திருக்குறள் நெறிப்படி திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார் பாவலரேறு. ஐயா அவர்களின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை திருக்குறளை கவ்வியிருந்த ஆரிய பார்ப்பனிய இருளை விலக்கி தமிழிய அற ஒளியை பாய்ச்சுவதாக அமைந்தது. அவ்வுரையை முழுமையாக அவர் எழுதிவிடாமல் போனது தமிழினத்திற்கு பேரிழப்பாகும். அவரின் 10 நாள் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு வரலாற்று சிறப்புள்ளது. வறுமை வாழ்விலே தான் அழிவுற்றிருந்த போதிலும் பாவேந்தர், பாவாணர், ஈழத்தடிகள், அப்பாதுரையார் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களுக்கு தம்மால் இயன்ற அளவு துணை நிற்க தென்மொழி அன்பர்களை வேண்டி பொருள் திரட்டி அளித்தார். விசா கொடுஞ்சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் தென்மொழி அன்பர்களை எல்லாம் தென்மொழி இயக்கம் என்னும் அறிவிப்பின் கீழ் ஒருங்கிணைத்து உலக தமிழின முன்னேற்ற கழகத்தை 1981ஆம் ஆண்டு தொடங்கினார் பாவலரேறு. தமிழ்நாடு, மும்பை, வெளிநாடுகளில் எல்லாம் அதற்கு கிளைகள் அமைத்து பெருமளவில் முயன்று செயற்பட்டார். அக்கழகத்தின் கொள்கை இதழாகவே தமிழினம் வெளிவந்தது. தமிழின் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் எனும் பெரும் முயற்சி எடுத்து கருத்தாய்வு நடத்தினார். சிங்கை, மலையகம், இலங்கை, ஐரோப்பிய நாடுகளுக்கு கொள்கை பரப்பும் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்காக சுற்றுச்செலவை மேற்கொண்டார். திராவிடர் கழகம் ஒருங்கிணைத்த பார்ப்பனி எதிர்ப்பு மாநாடுகளிலும் மனுநூல் எதிர்ப்பு போராட்டங்களிலும் முன்னிலையில் பங்கேற்று சிறை சென்றார். ஆரிய பார்ப்பனி எதிர்ப்பு பெரியாரின் கொள்கைகளோடு தமிழையும் சமஸ்கிருத அதிகாரப்படியிலிருந்து நீக்க வேண்டும் என்னும் அழுத்தம் பாவலரேறுவிடம் இருந்தது. அது பெரியாரின் தமிழ் மொழி பற்றிய கருத்தின் குறைகளை பெரியாரிடமே நேரில் எழுதி விளக்கும் வீருணர்வாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தை முன்னெடுங்கள் ஐயா என்று பெரியாரை கேட்டுக்கொண்டார் பாவலரேறு. அவரும் சரி என்று ஒப்பிய நிகழ்வு பெரியாரின் இறுதி காலத்தில் நடந்தேறியது. திமுக அரசியலோடு பல முரண்கள் இருப்பினும் ஆரிய பார்ப்பனி எதிர்ப்பு நோக்கி திமுகவை சில கொள்கைகளில் ஏற்கவும் செய்கிறார். திமுக அமைச்சர்களை சில சூழல்களில் எச்சரிப்பதாக அறிவித்தும் சில சூழல்களில் திமுகவை தேர்தலில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அறிவித்தும் இருக்கிறார் ஐயா பாவலரேறு. எல்லாவற்றுக்கும் இன நலனையும் காரணமாக ஐயா அவர்கள் முன்னிறுத்தினார். பொதுவுடைமை கட்சியினராக இருந்த புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசனை எல்லாம் தமிழ்நாட்டளவில் பொதுவுடைமை கட்சி கட்டி தமிழ்நாட்டு விடுதலை உரிமைக்கு போராட வைத்ததில் தென்மொழிக்கும் பாவலரேறுக்கும் பெரும் பங்கு. 1984 பெண்ணாடத்தில் நடைபெற்ற இந்தியாவில் தேசிய இனங்களின் விடுதலை மாநாட்டுக்கு தோள் கொடுத்து நின்றார் பாவலரேறு. தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்கிற தமிழக விடுதலைக்கான கூட்டணி தமிழக வரலாற்றில் முதலில் அமைத்த சிறப்பில் பாவலரேறுக்கு முதன்மை பங்கு. பாவலரேறுவை தலைமையராக கொண்ட உலக தமிழின முன்னேற்ற கழகம், வே. ஆணைமுத்து தலைமையிலான பெரியார் சம உரிமை கழகம், தாள இளந்திரையினை தலைமையராக கொண்ட அறிவியக்க பேரவை, புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் பொறுப்பில் இயங்கிய தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சி, S.N. நாகராசன், பொன் பரமேஸ்வரன் பொறுப்பில் இயங்கிய நடுவன் சீரமைப்பு குழு என்கிற 5 இயக்கங்கள் ஒருங்கிணைந்து தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி இயக்கத் தொடங்கியது. இவையின்றி 16 இயக்கங்களை ஒருங்கிணைத்து ஒடுக்கப்படுவோர் உரிமை மீட்பு கூட்டமைப்பு என்கிற கூட்டமைப்பையும் வழக்கறிஞர் ராமதாசு, தஞ்சை ரத்னகிரி, பேராசிரியர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட 18 இயக்கத்தினர் ஒருங்கிணைத்து உருவாக்கிய தமிழின பேரவை செயற்பாடுகளிலும் பாவலரேறு ஐயா அவர்கள் இணைந்து ஈடுபட்டார். ஈழச்சிக்கல் கடுமையாக நடந்து கொண்டிருந்ததோடு தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டார் பாவலரேறு. இதோ நான் ஒருவன் இருக்கிறேன், என்னை சிறை செய்யணும் செய்க, ஈழத் தமிழரை ஆதரிக்கின்றேன், என் தலை கொய்யினும் கொய்க என்று முழங்கியவர் பாவலரேறு. தமிழகம் நோக்கி வந்த ஈழத் தமிழர் இயக்கங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தார். அனைவரையும் ஒன்று சேர வலியுறுத்தினார். வீரமங்கை தனுவை பாராட்டி நூறாசிரிய பாடல் ஒன்றை எழுதினார். அதற்காக சிறையிலும் வைக்கப்பட்டார். தடா வழக்கில் 7 மாதங்கள் சிறை கொட்டடியில் தொல்லைப்பட்டு இறுதியில் பிணையில் வந்தார். வெளிவந்த பின்னும் வழக்கம் போல் ஓய்வின்றி இயக்கத் தொடங்கினார். அரசின் நெருக்கடியால் வீடு குறைப்பது பெரும் தொல்லையாக போனது. 1974 சென்னைக்கு குடிபெயர்ந்ததிலிருந்து 6 வீடுகள் மாற வேண்டியது. நூலக இருப்பு, அலுவலக இருப்புகளோடு குடும்ப பொருட்களை இடமாற்றுவதற்குள் போதும் என்றார். கடலூரில் இருந்த 15 ஆண்டுகளில் அதே நிலையால் 4 வீடுகளும் மாற வேண்டியது. கடலூரில் அச்சகம் இணைப்பு இருந்ததால் மேலும் இடர்பாடு. சென்னையில் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், இறுதியாக தியாகராய நகர் 1.5 ஆண்டுகள் இடையில் வீடு வேறு என்று தம் தொல்லைகளை விளக்கி கட்டுரையும் எழுதியிருந்தார் பாவலரேறு. ஆனால் எந்த அளவு நெருக்கடி வந்தும் தம் கொள்கையில் சிறிதும் சரிவில்லை. 1959 கெஞ்சுவதில்லை என்று தம் கொள்கைகளை எழுதியவர்தான் 1975 முதல் நம் மூச்சு, நோக்கம், கொள்கை, முயற்சி என்று தெளிவுபடுத்தி அறிவிப்பாக ஒரு குறிப்பை கட்டம் கட்டி தென்மொழியை பதிவு செய்தார். இந்தியா ஒன்றாக இருக்கும் வரை இந்து மதம் இருக்கும்.
இந்து மதம் இருக்கும் வரை தமிழர்களும் இந்துவாகவே இருக்க வேண்டும். தமிழர்கள் இந்துவாக இருக்கும் வரை மத பூசல்களும் குல கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகவே முடியாது. மத பூசல்களும் குல கொடுமைகளும் அவர்களை விட்டு விலகாத வரை ஆரிய பார்ப்பனரின் வஞ்சகத்தில் இருந்தும் மேலாண்மையின்றும் தமிழன் மீளவே முடியாது. அத்தகைய பார்ப்பனிய பிடிப்புகளில் இருந்து தமிழன் மீளாத வரை தமிழ் மொழி தூக்கியுள்ளார். தமிழினம் தலை தூக்கார். தமிழ்நாடு தன்னிறைவு அடைய முடியாது. எனவே இந்து மதத்தினின்றும் மத பூசல்களினின்றும் ஆரிய பார்ப்பனியத்தினின்றும் விடுபட வேண்டுமானால் நாம் இந்திய அரசியல் பிடிப்பினின்றும் விடுபட்டே ஆக வேண்டும். ஆகவே தமிழக விடுதலைதான் நம் முழு மூச்சு, நோக்கம், கொள்கை, முயற்சி என்று தமிழர் ஒவ்வொருவரும் உணர்தல் வேண்டும் என்று தமிழகம் செவிகள் அதிர முழங்கினார். ஏறத்தாழ 50 ஆண்டுகளாய் நம் மூச்சு காட்டுகளெல்லாம் தமிழ் மொழி இன நாட்டு உரிமைகளை உயிராய் கலந்து ஓங்கி ஒழித்திருந்த பாவலரேறு மீளா அமைதி நிலையில் 1995 ஜூன் 11ஆம் மக்கள் காலை 7 மணி அளவில் கண்ணகித்தார். தமிழ் உரிமை நெஞ்சங்கள் வீரிட்டு அழுது நிறுத்திய வீர வழக்க முழக்கம் பின்னர் இறுதி ஊர்வலம் தியாகராய நகரிலிருந்து மேடவாக்கம் வரை ஏறத்தாழ 15 கற்கள் நடந்தே வந்தது. பல்லாயிரக்கணக்கான வீர நெஞ்சத்தினர் அணிதிரண்ட இறுதி ஊர்வலம். அதற்கு முன் தமிழ் நில வரலாற்றில் ஒரு விடுதலை பாவலருக்கு நடந்திருக்கவில்லை. 63 அகவை மட்டுமே வாழ்ந்த பாவலரேரின் வாழ்க்கை தமிழ் தேச அரசியல் வரலாற்றில் ஒரு போராட்ட வாழ்க்கை. தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ்நாட்டு விடுதலை உரிமைக்காகவும் தம்மை முழுமையாக ஒப்புவித்துக் கொண்ட ஈக வாழ்க்கை. என்னை பற்றி எழுதாதீர்கள், என் தமிழ் மொழிக்கு எழுதுங்கள். என்னை பற்றி பேசாதீர்கள், இன மேம்பாட்டை பேசுங்கள். என்னை பற்றி இறங்காதீர்கள், ஏழை தமிழருக்கு இறங்குங்கள். என்னை பற்றி வருந்தாதீர்கள், இனத்துக்காக வருந்துங்கள். மொழியை, இனத்தை, நாட்டை மீட்க முனைந்து துணிந்து நில்லுங்கள். பழியை, துயரை பார்க்க வேண்டாம், பணிசை கடமை பாருங்கள். இடிவை, இழப்பை எண்ணாதீர்கள், இனத்தின் ஏற்றம் எண்ணுங்கள். அழிவை பற்றி நினையாதீர்கள், அருந்தமிழாக்கம் நினையுங்கள். அப்படி உண்கையில் உறங்குகையில் தமிழரின் தமிழர்களையும் தமிழ்நாட்டையுமே எண்ணி வாழ்ந்த அரும் பேராசானி தமிழ் தேச தந்தையின் தலைமகனின் வழி தொடர்பு தமிழ் தேச தந்தை பாவலர் ஐயா வீரவணர். அவரின் வரிகளிலேயே அவர் கொள்கையை முழக்குவோம். விடுதலை வேண்டும், அது முதல் வேலை, வேறெந்த வேலை செய்யலாம் நாள். ஏறு நடை போட்டு நட எக்காலம் குடி நட ஏறு நடை போட்டு நட எக்காலம் குடி நட இது தமிழ் தாய் புகழ் எண்ணி அவள் விடுதற்கே சூளுரைகள் ஏறு நடை போட்டு நட எக்காலம் குடி நட இது தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதற்கே சூளுரைகள் கூறுபட்டு நின்றவரை கூட்டி நட கொள்கையினை கூட்டி நட ஊக்கி வெற்றி கொடியினை கொள்கையிலே கூட்டி கூறுபட்டு நின்றவரை கூட்டி நட கொள்கையினை கூட்டி நட ஊக்கி வெற்றி கொடியினை கொள்கையிலே கூட்டி ஏது நடை போட்டு நட எக்காலம் குடி நட இது தமிழ் தாயின் புகழ் எண்ணி அவள் விடுதற்கே சூளுரைகள் மாறுபட்ட ஆட்சிக்கு நீ மண்டியிட்டு சாய்வதோ மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ முந்தியின்றி காய்வதோ மாறுபட்ட ஆட்சிக்கு நீ மண்டியிட்டு சாய்வதோ மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ முந்தியின்றி காய்வதோ வேறுபட்ட மக்களினும் கூறுபட்டு கோயிலை வெற்றி பெற நீ வணங்கு கொண்டை தமிழ் தாயினை ஏறு நடை போட்டு நட எக்காலம் குடி நட
அடுத்ததாக தங்கை வேய்குழலி அவர்களுடைய சதிராட்ட நிகழ்வு நடந்திருக்கிறது.